திருமலை ரொம்ப முக்கியமானது. இந்த அகசியர் இந்த சித்தர்கள் வாழ்ந்த எல்லா இடத்துலையும் ஏன் உச்சியில கொண்டு நடுவுல கொண்டு அவங்கள வைக்கிறாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னா சித்தர்கள் வாக்கியத்துல திருவாசகத்துல இருக்கட்டும், எல்லா நபிகள் நாயகம் எழுதினா இருக்கட்டும், குரான்ல இருக்கட்டும், கடவுள் எங்க இருக்கிறார்னா கடைசி சுத்தி வர்றது உங்களுக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்குள்ளே உயிராகவும் உணர்வாகவும் இருக்கிறார். அதை படிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு உயிரை துன்பப்படுத்துற தேவை நம்மளுக்கு இல்லை. நம்மளை சரியா வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு உயிர் துன்பப்படவே படாது. அப்போ துன்பப்படலைனாலே நீ கடவுள் ஆயிடும். அவங்க சொல்றதான், நீ கடவுள் தான்டா, நீ வேலைலாம் தேடி போகாத, எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்குண்டா. இப்படி ஒரு அண்ட உச்சி உனக்குள்ள இருக்குது, உடம்புக்குள்ள இருக்குது, அதுக்குள்ளதான்டா நான் இருக்கிறேன். நான் போயிட்டேன்னா நீ பணம். நான் இருக்கிற வரைக்கும் தான் நீ உயிரா இருக்கிற. உனக்கு பேரு ஆனந்து, முருகேசன், ரவி. போன அடுத்த நிமிஷம் அம்புட்டு வரைக்கும் பணம் தான். வாட 3வது நாள் அழுகிதான் போகும். இந்த உடம்பு உயிர் இருக்கிற வரைக்கும் தான், உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அழுகாது, எதுவும் செய்யாது. அப்போ அந்த உயிருக்கு மதிப்பு கொடுத்து நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில இறப்புங்கிறது சர்வசாதாரணமா நடக்கும். அந்த இறப்பு மறுபடியும் பிறவிங்கிற ஒரு கடலுக்குள்ள உங்களை தள்ளிவிடாது. அதுதான் திருவள்ளுவர் எல்லா மனிதனும் எழுதி வச்சது. அதுதான், பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அவர் சொல்ல ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம வாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் புத்தர் ஆசையை விடுங்கன்னார். நபிங்க நாயகம் என்ன சொன்னாரு அப்படின்னா 10 கடலை உருவாக்குனார். ஏசுனா என்ன சொன்னாரு? அதே தான் சொன்னார். எல்லாரும் அதான் சொன்னாங்க. நம்ம மதத்தை பிடிச்சிட்டோம், ஆளுங்களை விட்டுட்டோம். மதம் உங்களுக்கு தடையா இருக்குது, மொழி தடையா இருக்குது, ஜாதி தடையா இருக்குது. இது எல்லா தடையும் உடைச்சிட்டு எல்லாம் ஒண்ணுதான்டா, நம்மளாம் அண்ணன் தம்பி தான்டா, ஒரே உயிர் தான்டா, உனக்கு உயிர் போனாலும் வலிக்கும், எனக்கு உயிர் போனாலும் வலிக்கும்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கடல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்குமே இன்னொரு 10-15 கடலை தாண்டணும். இந்த முயற்சியை ஆரம்பிச்சு வைக்கிற அந்த வாய்ப்பு இன்னைக்கு இத்தனை பேர் கேட்டிருக்கீங்கல்ல, யாருக்காவது ஒரு மண்டையில ரைட்டு இதை முயற்சி பண்ணுவோமேன்னு தோணிட்டு அப்படின்னா கடவுளுக்கு என்ன ஒரு பக்கம் ஒரு புள்ளியில நகர்த்தி இருக்காருன்னு அர்த்தம். நன்றி.